இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுல இருந்து இன்ஸ்டா ஃபுல்லாமே இந்த ரீல்ஸ் தான் அதிகமா போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஈஜிப்து மன்னர்களோட கல்லறையில தமிழ் பிராமி எழுத்துக்களை ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா சிகை கொற்றன்ற தமிழ் நேம் 30க்கும் மேலான இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் ஒரு பேசு பொருளா இருக்கு. எதனால இது பேசு பொருளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப பழமையான நாகரிகங்கள்ல ஒண்ணு எகிப்து நாகரிகம். அந்த காலகட்டத்திலேயே தமிழர்கள் இங்க வந்து வியாபாரமும் வணிகமும் பண்ணியிருக்காங்க. அதுலயும் சிறந்து விளங்கி இருக்காங்க. அதனால அவர்களுடைய நேம் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான ஒரு பெருமையான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா, நியூஸ் சேனல்ஸ் எல்லா இடத்துலயுமே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்துல நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதை சொல்றதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் அழகா இதை எழுதியிருப்பாரு வழக்குரை காதையில. என்னன்னா இந்த வரிகளை கேளுங்க. தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லுரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுஜுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரேன் பதிய அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கிழல் மன்னா நின்னகர் புகுந்திங் கென்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி உண்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி மென்ஷன் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. இதுல வந்து கண்ணகி உச்சகட்டமான கோபத்திலையும் உச்சகட்டமான வலியிலையும் வேதனையிலையும் இருப்பாங்க. அந்த சமயத்துல வர அந்த முன்னாடி பாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா வாயிற்காவலன் பாண்டிய மன்னன் சொல்றப்போ கொற்றவையோ எனில் அல்லன்னு சொல்லிட்டு கண்ணகியை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது காளிமா இருக்க அவ்வளவு கோவத்துல இருக்கா, ஆனா அவ்வளோ கோவத்துல இருக்க, அவ்வளோ வருத்தத்துல இருக்க, அவ்வளோ மன வலியில இருக்க கண்ணகி எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பான வார்த்தையோ, அதாவது ஒரு கெட்ட வார்த்தையோ, ஒரு உபயோகப்படுத்தக்கூடாத வார்த்தையோ மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி நீங்க எந்த தமிழ் இலக்கியங்கள் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுல கெட்ட வார்த்தைன்னு ஒண்ணு இருக்காது. கெட்ட வார்த்தைன்னா சபை நாகரிகம் உள்ள வார்த்தைகள் இருக்குமே தவிர தமிழ் கல்ச்சர்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி வந்த ஒரு சமூகம்னு சொல்றோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னைக்கு நம்ம ரீல்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், எந்த ஒரு இதுவா எடுத்தாலும் அதுலயும் ரீசெண்டா ஒரு வார்த்தைலாம் இன்னைக்கு அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம். நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம். இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்கள நான் பர்டிகுலரா சொல்லவே இல்லை. ஒரு மேடையில பேசுறப்போ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அடங்ல அதை நான் சொல்ல மாட்டேன், அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்கு, எல்லாரையும் டாக் பண்றது. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்னாலே கெட்ட வார்த்தை பேசுறதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். அந்த வார்த்தையே தப்பு இல்லைன்ற மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்கூல் போற, காலேஜ் போற எல்லா இடத்துலயுமே ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், இதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நார்மலைஸ் ஆயிடுச்சு. நீங்க நம்மளாலும் இன்னைக்கு அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. கெட்ட வார்த்தைன்றது வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி விஷயங்களை கண்டிச்சிருப்போம். பட் இன்னமும் இது